இன்னைக்கு கோலார் மற்ற வீடியோவில் நம்ம என்ன சொல்லி தரப்போறோம்னாக்கா எப்படி சட்டர் போடுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இதை வந்து கமெண்ட்டில் ஒருத்தர் இந்த எப்படி சட்டர் போடுறதுன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லீஃப் எடுத்துக்கிட்டு கரெக்டாக வந்து சின்ன காடி இருக்கு இல்லைங்க, அந்த சின்ன காடி வந்து கரெக்டாக நம்ம வந்து காடி எடுத்துக்கிறோம். காடி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஆங்கிள் ஒரு 1 அடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் இருக்கும். அந்த பேக்கில் உள்ள யூ கிளாம்ப் இருக்கும். யூ கிளாம்ப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா கரெக்டாக வந்து பொசிஷனுக்காக வெல்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிராஸில் ஒரு கம்பி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. இது மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சி சேனல் கட் பண்ணி வச்சுருப்போம். அந்த சி சேனலுக்கு சைடில் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சி சேனலை வந்து நம்ம கரெக்டாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்ட் அடிக்க போகிறோம். ஸோ வெல்ட் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட் வச்சது சைடில் ஒரு போஸ்ட் வச்சுருக்கோம் நம்ம ஆல்ரெடி. அந்த போஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இப்போ வந்து மேலே வெல்ட் அடிக்க போகிறோம். ஸோ மேலே வெல்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பக்கம் பக்காவாக ஸ்ப்ரீட் லெவல் பார்க்க போகிறோம். 2 பக்கம் ஸ்ப்ரீட் லெவல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதே மாதிரி சேமில் அந்த பக்கம் ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி நம்ம ஸ்ப்ரீட் லெவல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம அளவு எடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லீஃபை கட் பண்ண போகிறோம். லீஃபை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காடி எடுக்க போகிறோம். காடி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய காடியில் கரெக்டாக சின்ன காடியை வந்து சொருகிற மாதிரி கரெக்டாக லைன் வச்சு கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம வந்து கரெக்டாக அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இப்போ வந்து நம்ம நீட்டாக வந்து சொருவ போகிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபுல்லாக சொருவி முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ரிவீட் இருக்கு இல்லையா, இதோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3/4 கால் சொல்லுவாங்க. அந்த 3/4 கால் ரிவீட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெரிய காடியில் வந்து இருக்கும் ஹோல்ஸு. ஸோ அந்த ஹோல்ஸை வச்சு கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா இப்போ வந்து கவர் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே வெல்டிங் அடிக்க போகிறோம். இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இப்போ நம்ம சைடில் ஒரு பட்டை மாதிரி வச்சுட்டு அந்த பட்டையை வச்சு அழுத்தி வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து